வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா ஊட்டி போட் ஹவுஸ். அதான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஒருத்தங்களுக்கு என்ட்ரி ஃபீஸா 20 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. உள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா போட்ஸ், இதுல பெடல் போட்ஸ் அப்புறம் நம்ம மோட்டார் போட்ஸ் இந்த ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலி. அதை தாண்டி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனியா பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ உள்ள மெயினா நிறைய யூஸ் பண்றது பெடல் போட்ஸ் தான் ஆக்சுவலி. இதுல 2 பேருக்கு 3 பேருக்கு 5 பேருக்கு இந்த மாதிரி பெடல் போட்ஸ் இருக்கு. அப்புறம் மோட்டார் போட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 பேரு 10 பேரு 15 பேர் போற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஃபீஸ் இருக்கு. குயிக்கா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் அந்த பெடல் போட்டு பாத்தீங்கன்னா 350 ருபி, 4 பேர் போறது 450 ருபி. அதே மாதிரி போட் நம்ம அந்த மோட்டர் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 800 ருபி, 900 ருபி, 1000 ருபி இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சூப்பரா இருக்கும். பெருசா பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்னும் நிறைய அந்த ஜிப் லைனு, ராக் கிளைம்பிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உள்ள இருக்கு. அப்புறம் 3D சினிமா, டாய் ட்ரெயின் இது எல்லாமே கூட உள்ள இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே நீங்க தனித்தனியா டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த என்ட்ரி டிக்கெட் வச்சு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. உள்ள போறதுக்கு மட்டும்தான் அந்த என்ட்ரி டிக்கெட் அப்படின்றது அலௌட் ஆக்சுவலி. ஸோ இங்க நிறைய படங்கள் எல்லாமே கூட அந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு பிளேஸ். இங்க பஸ்ல நீங்க வரலாம். நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா ஒரு 3 to 4 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கும். பஸ்ஸஸ் எவ்ரி 20 to 30 மினிட்ஸ் பஸ்ஸஸ் அப்படின்றது ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ல நீங்க வந்துடலாம். ஒருத்தங்களுக்கு 7 ரூபாய் தான் டிக்கெட் ஆக்சுவலி. ஸோ ஒரு சூப்பரான பிளேஸ், ஃபேமிலியா ஃபன் பண்றதுக்கு. ஆனா ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது டிக்கெட் பிரைஸ் அப்படின்றது. அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதை தாண்டி ஃபேமிலியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஆனா உள்ள ஒவ்வொன்றுக்கும் தனியா பே பண்ணும்போது உங்களோட பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா காலி ஆயிடும். அதை தாண்டி அந்த பிரிட்ஜ்ல நடந்து போறதுன்றது இல்லையா, அது ஒருத்தங்களுக்கு 10 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அதுதான் சீப்பஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அதை தாண்டி வேற எல்லாமே ஓரளவு எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது. உள்ள சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்கு. நிறைய உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கான இடங்களும் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில இந்த இடம் ரொம்ப ஓவர் கிரௌடடா இருந்தது. எக்கச்சக்கமான மக்கள் இங்க இருக்காங்க. எல்லாரும் போட்டுக்கு லைன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேசிவான லைன் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளவு பேர் காவல் நிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் இதான் ரொம்ப இது பண்ணியே போட்ல போயே ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ டாய் ட்ரெயின் அப்புறம் 3D ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே இருந்தது. ஓவரால் ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருந்தது. அது ஒண்ணு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதை தாண்டி இட் வாஸ் பெஸ்ட் பிளேஸ் டு கோ வித் ஃபேமிலி அண்ட் என்ஜாய். ஸோ இதை தாண்டி அடுத்த இடம் முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இதை தாண்டி அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம ஆட்டோ பிளஸ் பஸ்ல தான் இந்த ஃபுல் ட்ரிப்பை டிராவல் பண்ணோம்.